ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி புனிதர் அனைவரின் பெருவிழா என்று கொண்டாடப்படுகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் நமக்கு நன்றாக தெரியும், முதல் 3 நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் பட்ட வேதனையை சொல்லி மாளாது. அடிக்கப்பட்டார்கள், உதைக்கப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், எரிகின்ற எண்ணெயிலே போட்டு வறுத்தெடுக்கப்பட்டார்கள், மிருகங்களுக்கு தின்ன கொடுக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் நிகழ்ந்தது. இவர்கள் எல்லாம் மாற்ற இரத்தம் சிந்தி சாட்சி பகர்ந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்படி ஆண்டவருக்காக உயிரை கையளித்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களின் கல்லறைகளுக்கு சென்றார்கள். அவர்களின் திருப்பண்டங்களுக்கு மரியாதை செய்தார்கள். இப்படித்தான் முதலாக புனிதர்களை நினைவு கூறுகின்ற பழக்கம் திரு அவையிலே இருந்தது. எல்லா புனிதர்களுமே இரத்தம் சிந்தி மரித்தவர்கள் தான் பெரும்பாலும். மாற்றர் என்ற சொல்லுக்கு விட்னஸ், சாட்சி என்று பொருள். அதுவும் சாதாரண சாட்சி இல்லை, இரத்தம் சிந்தி ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தவர்கள். கிபி 313 கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசர் வெற்றி பெற்றார். சிலுவையை கண்டு உடனே மனம் மாறினார். ஒடுக்கப்பட்ட கிறிஸ்தவம் இப்போது ரோமை பேரரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கிறிஸ்தவ மதம் அதிகாரப்பூர்வமான மதமாக மாறியது பாருங்கள். ஆனால் இப்போது வேத சாட்சிகள் குறைந்திருந்தார்கள். ஆனால் வெள்ளை வேத சாட்சிகள் பலர் இருந்தார்கள். இவ்வளவு நாள் சிவப்பு வேத சாட்சிகள், இரத்தம் சிந்தியவர்கள். வெள்ளை வேத சாட்சிகள் எனும் போது அன்பு வாழ்வு, நம்பிக்கை வாழ்வு, தியாக வாழ்வு, ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான வாழ்வு, இப்படிப்பட்ட வாழ்வை மேற்கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே தூயவராக வாழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலர் மிக மிக உன்னதமான எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். அவர்களையும் பின்னாளில் மக்கள் பெரிதாக மதித்தார்கள், போற்றினார்கள், அவர்களுடைய துணையை நாடினார்கள். ரோமையில் பாந்தையோன் என்று ஒரு பெரிய கோயில் இருந்தது. கிபி 610 அந்த கோயில் கிறிஸ்தவ கோயிலாக மாற்றப்பட்டது. ரோமை கடவுள்கள் எல்லாருக்கும் சேர்ந்து பாந்தையோன், எல்லா கடவுளுக்கும் என்று சொல்லப்பட்ட கோயில். எல்லாரும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பாந்தையோன் என்ற ரோமை கடவுள்களுக்கு எழுப்பப்பட்ட கோயில் இப்போது நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாவுக்கும் சகல புனிதர்களுக்கும் என்று அந்த கோயில் மாற்றப்பட்டது. அன்றிலிருந்துதான் எல்லா புனிதர்களுக்கும் ஒரு பொதுவான விழா கொண்டாடப்படுவது ஆரம்பித்தது. ஏறக்குறைய கிபி 800ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த விழா ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட்டு வந்தது. தொடக்கத்தில் மே மாதம் 13ஆம் தேதி கொண்டாடப்பட்ட அந்த திருவிழா கிபி 800 நவம்பர் மாதம் முதல்
தேதி கொண்டாடப்பட்டது. ஏறக்குறைய 1200 ஆண்டுகளாக இந்த நவம்பர் மாதம் முதல் தேதி எல்லா புனிதர்களுக்கும், ஆண்டிலே 365 நாட்கள், ஒவ்வொரு நாளுக்கு ஒரு புனிதர் என்றாலும் 365 பேருக்கு தான் கொண்டாட முடியும். மற்ற புனிதர்களை நாம் மறந்துவிட முடியாது. எல்லா புனிதர்களா நாம் எல்லாருக்கும் துணையாக இருப்பவர்கள், நம்மை மறக்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், அப்பா அம்மா பிள்ளைகள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க. சில தாத்தா பாட்டி இன்னும் அதிக பாசமாக இருக்காங்க பேர பிள்ளைகள் மேலே. இறந்த நம்முடைய உற்றார் உறவினர் இப்படி இருப்பார்கள் என்றால், நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித சூசேப்பர், புனித அந்தோணியார், இவர்கள் எல்லாம் நம்மை மறந்து விடுவார்களா? நிச்சயமாக மறந்து விடவே மாட்டார்கள். இவர்கள் எல்லாரோடும் இணைந்து பிரியமானவர்களே நாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தத்தான் இன்றைய விழா. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ சபைக்காரர்கள் எல்லாம் நம்முடைய மக்களை குழப்புவார்கள். நீங்க விக்கிரக ஆராதனை பண்றீங்க, நீங்க கடவுளை நம்புவதில்லை, அவங்க கிட்டலாம் நீங்க தெளிவா போய் சொல்லணும். இப்படி உங்களை குழப்புவர்களிடமெல்லாம் சொல்ல வேண்டும். நாங்கள் எங்களுடைய திருப்பலியில் நம்பிக்கை அறிக்கையை எடுத்துரைக்கிறோம், பாடுகிறோம். ஒரே கடவுளை நம்புகிறேன் என்றுதான் நாங்களும் சொல்லுகிறோம். தயவு செய்து இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்று தெளிவாக நீங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அப்படியானால் புனிதர்களுக்கு நீங்கள் வணக்கம் செய்கிறீர்களே எதற்காக என்று கேட்பார்கள். அதற்கு நாம் சொல்ல வேண்டியது, திருச்சபை 2 காரணங்களை சொல்லுகிறது. முதல் காரணம், அவர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அன்றைக்கு அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கானாவூர் திருமணத்தினுடைய மகனே ரசம் தீர்ந்து விட்டது, அதான் சொன்னாங்க, ஏதாவது செய், அவங்க கஷ்டத்தை போக்கு. இது நமக்கு புரிஞ்ச விஷயம். எல்லா புனிதர்களும் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். புனித அந்தோணியார் நம்முடைய பாதுகாவலர் நமக்காக பரிந்து பேசுகிறார். எனவே அவர்களுடைய பாதுகாவலை வேண்டி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்வதில் தப்பே கிடையாது. அது முதல் காரணம். புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். நாம் எல்லாரும் ஒரே குடும்பம். இன்றைக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வெற்றி பெற்ற திருச்சபை புனிதர்களின் குடும்பம். நாளைக்கு துன்புறுகின்ற திருச்சபை. மரித்த நம்முடைய அன்பர்கள் இன்னும் தூய்மைப்பட வேண்டி இருக்கிறது. எனவே அவர்கள் துன்புறுகின்றார்கள். நாளை மறுநாள் இன்னும் தொடர்ந்து நாம் இருக்கிறோம், போராடுகின்ற திருச்சபை. இதைத்தான் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில் பழைய தமிழிலே சொல்லுவோம், புனிதர்களுடைய சமோதீத பிரயோசனத்தை விசுவசிக்கிறேன் என்று. இப்போது புனிதர்களுடைய உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் என்று சொல்லுகிறோம். வெற்றி பெற்ற திருச்சபை, துன்புறுகின்ற திருச்சபை, போராடுகின்ற திருச்சபை, எல்லாரும் இணைந்தே இருக்கிறோம். இன்றைக்கு நாம் புனிதர்களை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறோம். நாளை மரித்த நம்முடைய உற்றார் உறவினருக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்காக வேண்டுகிறோம், எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை பயணத்தை நாம் நடத்துகின்றோம். விண்ணை நோக்கி நாம் எல்லாரும் வாழ்கின்றோம். எனவே முதல் காரணம் பிரியமானவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். They are our intercessors. எத்தனையோ பேர் புனிதர்களின் பெயர்களை தாங்கி இருக்கிறீர்கள். சிறப்பான விதத்தில் அவர்கள் எல்லாம் உங்களுக்காக பேசுகின்றார்கள். நானும் பல்வேறு புனிதர்களுடைய பரிந்து பேசுதலை அனுபவித்திருக்கிறேன். புதுமை நடந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் சிறப்பான வேண்டுதலால். அவரும் மனுஷிதான், கடவுள் இல்லை. அந்தோணியார் மனிதர் தான், கடவுள் இல்லை. எல்லா புனிதர்களும் மனிதர்கள் தான், கடவுள் இல்லை. ஆனால் அவர்கள்
வெற்றி பெற்றார்கள். கடவுளுக்கு பிரமாணிக்கமாயிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். இரண்டாவது காரணம், மிக முக்கியமான காரணம், புனிதர்களுக்கு மரியாதை செலுத்துவது அவர்களுடைய நம்பிக்கை வாழ்வை, அன்பு வாழ்வை நாம் பின்பற்ற வேண்டும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், டீச்சர் போர்டில் எழுதி போடுறாங்க, மாணவர்கள் அதை பார்த்து எழுதுகிறார்கள். சில பேர் அழகாக எழுதுகிறாங்க, சில பேர் சரியாக எழுதுறதில்ல, தப்பு தப்பாக எழுதுகிறாங்க, கோணலாக எழுதுகிறாங்க. அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்க, அந்த பையனை பார்த்து பாரு எப்படி எழுதியிருக்கிறப்பார், நான் அங்கே அழகாக எழுதியிருக்கிறேன் என்று மட்டும் அவர் சொல்வதில்லை. அதை விட முக்கியமாக உன் பக்கத்தில் இருக்கிற பையனை பார், இந்த பொண்ணை பார் எப்படி எழுதுது பார், அதே போல சரியாக எழுது. இன்றைக்கு பிரியமானவர்களே, திருச்சபை நம்ம எல்லாருக்கும் மாதாவை பார், சூசேப்பரை பார், அந்தோனியாரை பார், அவர்கள் எப்படி நம்பிக்கை வாழ்வை வாழ்ந்தார்கள், அதே போல நீயும் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது பார். பிரியமானவர்களே, புனிதர்களைப் போல நாம் வாழ வேண்டும். புனித இஞ்ஞாசியாரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் பெரிய படை தளபதியாக ஆசைப்பட்டார், அரசராக ஆசைப்பட்டார். போரிலே அடிபட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். அப்போது 2 நூல்களை அவர் படித்தார். ஒன்று விவிலியத்தை படித்தார், லைஃப் ஆஃப் கிரைஸ்டை படித்தார். இன்னொன்று புனிதர்களின் வரலாற்றை படித்தார். புனிதர்களின் வரலாற்றை படிக்கும்போது முக்கியமாக அவர் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி படித்தார், புனித டொமினிக்கை பற்றி படித்தார். படிக்கும்போது உள்ளம் தொடப்பட்டார். பிரான்சிஸ் இப்படி செய்ய முடியுமானால், டொமினிக் இப்படி செய்ய முடியுமானால், நான் ஏன் அவ்வாறு செய்ய முடியாது, வாழ முடியாது என்று தனக்கே சொல்லிக்கொண்டு மனம் மாறினார். தான் மனம் மாறியது மட்டுமல்ல, ஒருவன் உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி புனித சவேரியாரையும் மனமாற்றினார். அந்த சவேரியார் நம்முடைய நாட்டுக்கு வந்தார், எத்தனையோ பேரை மனமாற்றினார், நற்செய்தியை கொடுத்தார். பாருங்கள், இப்படித்தான் கிறிஸ்தவம் வளர்ந்தது. புனிதர்கள் நமக்கு மாதிரி. அவர்களைப் போல நாம் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருமே புனிதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுலடியார் பல முறை தன்னுடைய கடிதத்தில் எழுதும்போது, டு த செயின்ட்ஸ் இன் கொரிந்த், டு த செயின்ட்ஸ் இன் ரோம், எல்லாரையும் புனிதர்கள் என்று அழைக்கிறார். அப்படி கூப்பிட்டாவது அவங்கெல்லாம் புனிதர்கள் என்று உணர்ந்து அதற்கேற்ப வாழ்வார்கள் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. நாம் எல்லாருமே புனிதர்கள். அண்மையில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு அழகான அறிவுரை கடிதத்தை திருச்சபைக்கு எழுதினார். அதனுடைய பெயர் என்னவென்றால் கௌதேத்தே எத் எக்ஸுல்தாத்தே. லத்தீன் மொழியில் இந்த அறிவுரை மடல் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைப்பு, நான் வைத்திருக்கிற இந்த பிரதி ஆங்கிலத்திலே இருக்கிறது. அதற்கு இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம் என்றால், ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட், அகமகிழ்ந்து களி கூறுங்கள். மத்தேயு நற்செய்தி 5:12 வருகிறது, அகமகிழ்ந்து களி கூறுங்கள். அதனுடைய கண்டென்ட், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆன் த ஹோலினஸ் in today's world, on the call to holiness in today's world. இன்றைய உலகத்தில் புனிதராக இருக்க கடவுள் விடுக்கின்ற அழைப்பை பற்றி எழுதியிருக்கிறார் பாரு. அதில் அவர் சொல்லியிருக்கிறார், அந்த கால புனிதர்களை மட்டும் நினைக்காதீங்க, திருச்சபையால் அறிவிக்கப்பட்ட புனிதர்களை மட்டும் நினைக்காதீங்க, நம்ம ஊர்லே புனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள மறந்துடாதீங்க. நம்ம பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம்.
அதுபோல மிடில் கிளாஸ் புனிதர்கள் இருக்கிறார்கள். சேலம் மறை மாவட்டத்தில் புனிதர்கள் இருக்கிறார்கள். ஜான்சன் பேட்டை பங்கிலே புனிதர்கள் இருக்கிறார்கள். திருச்சபை ஒரு சில புனிதர்களைத்தான் அறிக்கையிட்டிருக்கிறது, அடையாளம் காட்டியிருக்கிறது. திருச்சபையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத புனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் சேர்த்து நாம் கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பிள்ளைகளை பாசத்தோடு வளர்க்கின்றாரே, அவர் புனிதர் தான். தன் குடும்பத்தை காப்பாற்ற அந்த அப்பா அம்மா ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள், அவர்கள் புனிதர் தான். வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாகவே சரியான விதத்தில் கணக்கு கொடுக்கின்ற விதத்தில் கஷ்டப்பட்டு அந்த பள்ளியிலே பாடம் சொல்லி கொடுக்கிறாரே, அவர் புனிதர் தான். லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக அந்த அரசு அலுவலகத்தில் வேலை செய்கின்றார், அவர் புனிதர் தான். திருத்தந்தை இப்படிப்பட்ட புனிதர்களை எல்லாம் நமக்கு அடையாளம் காட்டுகிறாரே பாருங்கள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணிக்கையில்லாத புனிதர்களாம். அதிலும் 144,000 புனிதர்களாம் பாருங்கள். இஸ்ராயேல் 12 கோத்திரங்கள், ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர், எல்லாம் சேர்த்து 144,000 புனிதர்களாம். அது மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக இவர்களை தாண்டி எண்ணிக்கையில்லாத புனிதர்கள் இருக்கிறார்களாம். உண்மையில் ஆண்டவர் முன் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள். புனிதராக நம் எல்லாருக்கும் அழைப்பு. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் புனிதருடைய ஐடென்டிட்டி கார்டை கொடுக்கிறது, புனிதராக சிலபஸை கொடுக்கிறது. ஆண்டவருடைய மலை பொழிவு, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம். இந்த சிறிய நூலிலே திருத்தந்தை அவை ஒவ்வொன்றை பற்றியும் அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னாரே, எப்படி புனிதராயிருப்பது, பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பேறு பெற்றோரை எடுத்துவிட்டு புனிதர்கள் என்று அந்த வார்த்தையை போட்டுக்கொள்ளலாம். முதலிலே ஏழைகளின் உள்ளத்தோர். என்ன ஸ்பெஷல்? அவங்க கடவுளையே நம்பி இருக்கிறாங்க, பணத்தை நம்பி இல்லை, பொருளை நம்பி இல்லை, தங்களுடைய வாகனத்தை நம்பி இல்லை, கடவுளை நம்பி இருக்கிறார்கள். பாரு, கனி உள்ளோம், அன்போடு புன்னகையோடு மற்றவர்களோடு பேசுவோம், மென்மையானவர்கள், அவர்கள் புனிதர்கள். நீ மென்மையானவரா? கடவுளை நம்பி இருப்பவரா? இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்றார் ஆண்டவர். மற்றவர்களை மன்னிக்கிறாயா? துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு நல்லது செய்ய உன்னால் ஆனதை நீ செய்கிறாயா? பாருங்கள், துயருருவோர் பேறு பெற்றோர். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அந்தோணியார் கோயிலுக்கு வந்தால் என் கஷ்டம்லாம் போயிடும். அந்தோணியார் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 36 வருஷம் வாழ்ந்திருப்பார். நான் வேணா 100 வருஷம் வரைக்கும் வாழணும். அந்தோணியார் கஷ்டப்பட்டிருக்கலாம், நான் கஷ்டப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், துயருருவோர் பேறு பெற்றோர். அதுவும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க தாங்கள் துன்பத்தை சுமந்து கொள்ளும் போது அவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் சொல்வதை பாருங்கள், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர். தூய உள்ளத்தோர் புனிதர். ஆண்டவரே சொன்னார், உன்னுடைய இதயத்திலே அழுக்கு இருக்கக்கூடாது. எதை பார்க்கிறாய்? எதை படிக்கிறாய்? எதை கேட்கிறாய்? நீ பார்க்கின்ற மாதிரி தான், கேட்கின்ற மாதிரி தானே உன்னுடைய உள்ளம் இருக்கும். உன்னுடைய உள்ளத்தை அழுக்காக வைத்திருக்காதே. நீ புனிதராக வேண்டும் என்றால் தூய்மையான உள்ளத்தோடு நடக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரே பாருங்கள், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் தொடர்ந்து சொன்னாரு, சமாதானம் செய்வோம், அமைதி ஏற்படுத்துவார். சில பேர் நல்லா இருக்கவங்களையும் சண்டைக்காரங்களா மாத்துறாங்க.
சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர். மன்னித்தால் நீ பேறு பெற்றோர். எல்லாரையும் ஒன்றிணைத்தால் பேறு பெற்றோர். புனிதர். ஆண்டவர் சொன்னாரே பாருங்க, நீதியின் பால் பசி தாகமுள்ளோர் பேறு பெற்றோர். நீதி என்றால் என்ன? கடவுளுக்குரியதை கடவுளுக்கு, செசாருக்குரியதை செசாருக்கு, கணவருக்குரியதை கணவருக்கு, பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைகளுக்கு. அதுதானே நீதி, அதுதான் புனிதத்துவம். ஆண்டவர் சொன்னார், என் பொருட்டு நீங்கள் துன்புறுத்தப்படும் போது, உங்கள் மீது இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லப்படும் போது நீங்கள் பேறு பெற்றோர். கடவுளுக்காக நிந்தைகளை அவமானங்களை தாங்கும் போது நாம் பேறு பெற்றோம். இதுதான் புனிதராக வழி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. அடுத்த வருஷம் புனிதராகலாம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு மனமாறலாம். இப்படியெல்லாம் நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இன்றைக்கு புனிதர் ஆவதற்கு நாம் எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய அன்றாட கடமைகளை செய்து ஆண்டவர் முன் புனிதராக வேண்டும். அத்தகைய வாழ்க்கை முறைக்கு நாம் எல்லாரும் இட்டு செல்லப்படுவோமாக. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித சூசேப்பர், நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.